ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரியோட ட்ரெடிஷ்னல் வறுத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு பேனில் ஒரு கப் துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க. இது சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு பாதி தேங்காய் அளவு இருக்கும். இது கூட ஒரு 5 to 6 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் முழு பெருஞ்சீரகம், 1.5 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுக்க போகிறோம். நல்ல பொறுமையாக சிம்மில் வச்சு வறுக்கணும். தேங்காய் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தூளுக்கு பதிலாக முழு மல்லி கூட சேர்க்கலாம். முழு மல்லி சேர்க்குறதா இருந்தால் அதை நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே சேர்க்கணும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 1 மினிட் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கூல் ஆகட்டும். அடுத்ததாக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சிடலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் முருங்கைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மீன் சட்டியில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. வெந்தயம் வறுப்பட்டதும் நம்ம புளி கரைச்சதை சேர்த்துடலாம். அடுத்ததாக காய்கறிகளையும் சேர்த்துட்டு இப்போ அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மசாலா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மசாலா நல்லா கொதி வந்துட்டு இப்போ மீனை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் கூட மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட்டுக்கோங்க. நல்ல மணக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸு, சப்பாத்தி, புட்டு, தோசை எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். மெயினாக இந்த வறுத்தரைச்ச மீன் குழம்பு நெக்ஸ்ட் டே செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.